கும்ப ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் 16 முதல் 22, 2026 வரையிலான இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த வாரத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் 7ஆம் வீடான கடகத்தில் பயணிக்கிறார். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் 8ஆம் வீடான சிம்மத்திற்கு செல்கிறார். செவ்வாய் உங்கள் 5ஆம் வீடான மிதுனத்தில் வாரம் முழுவதும் பயணிக்கிறார். புதனும் குருவும் உங்கள் 6ஆம் வீடான கடகத்தில் இணைந்து இருக்கின்றனர். சுக்கிரன் உங்கள் 8ஆம் வீடான கன்னியில் பயணிக்கிறார். சனி உங்கள் 2ஆம் வீடான மீனத்தில் இருக்கிறார். ராகு உங்கள் முதல் வீடான கும்பத்திலும், கேது உங்கள் 7ஆம் வீடான சிம்மத்திலும் பயணிக்கின்றனர். இந்த வாரத்தின் முக்கியமான சிறப்பு 6ஆம் வீட்டில் குரு, புதன் இணைவு ஏற்படுவது ஆகும். உங்கள் 6ஆம் வீட்டில் குரு, புதன் இணைந்து இருப்பதால் வேலை, போட்டி, கடன், எதிர்ப்பு மற்றும் அன்றாட பொறுப்புகள் தொடர்பான விஷயங்களில் முக்கியமான அனுபவங்கள் ஏற்படலாம். உங்கள் விதிப்படி 6ஆம் வீட்டில் குரு அசுப நிலையில் இருக்கிறார். ஆனால் புதன் 6ஆம் வீட்டில் சுபமான நிலையில் இருக்கிறார். எனவே சில சவால்கள் இருந்தாலும் அவற்றை அறிவு மற்றும் திட்டமிடலுடன் சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருக்கும். ஒரு பிரச்சினை வந்தால் பதற்றப்படாமல் அதன் காரணத்தை ஆராய்ந்து தீர்வு காண்பது இந்த வாரத்தில் சிறந்த அணுகுமுறையாக இருக்கும். குரு, புதன் இணைவு வேலை தொடர்பான அறிவையும் நடைமுறை சிந்தனையையும் அதிகரிக்கலாம். அலுவலகத்தில் சிக்கலான ஒரு பணியை உங்களிடம் ஒப்படைக்கலாம். ஆரம்பத்தில் அது சற்று சிரமமாக தோன்றினாலும் பொறுமையாக செயல்பட்டால் அதை சிறப்பாக முடிக்க முடியும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் பற்றிய தகவல்கள் கிடைக்கலாம். போட்டித் தேர்வுகளில் இருப்பவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் முன்னேற்றம் காணலாம். சூரியன் ஆகஸ்ட் 17 வரை உங்கள் 7ஆம் வீட்டில் இருப்பதால் திருமணம், வாழ்க்கை துணை, கூட்டாண்மை மற்றும் வாடிக்கையாளர் தொடர்புகளில் உங்கள் கவனம் அதிகமாக இருக்கும். 7ஆம் வீட்டில் சூரியன் உங்கள் விதிப்படி அசுப நிலையில் இருப்பதால் மற்றவர்களின் கருத்துக்களையும் மதித்து செயல்படுவது நல்லது. உங்கள் கருத்தை மட்டும் வலியுறுத்தாமல் இரு தரப்புக்கும் ஏற்ற தீர்வை தேடுவது உறவுகளை நல்ல நிலையில் வைத்திருக்கும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் 8ஆம் வீடான சிம்மத்திற்கு செல்கிறார். 8ஆம் வீட்டில் சூரியன் உங்கள் விதிப்படி அசுப நிலையில் இருப்பதால் பணம், ஆவணங்கள், காப்பீடு, வரி மற்றும் எதிர்பாராத மாற்றங்கள் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடும் முன் அனைத்து விவரங்களையும் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அமைதியாக செயல்பட்டால் அவற்றை சமாளிக்க முடியும். உங்கள் 5ஆம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையாகும். இதனால் கல்வி, குழந்தைகள், காதல் மற்றும் முதலீடு தொடர்பான விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக பணத்தை அதிக ஆபத்தில் ஈடுபடுத்தும் முடிவுகளில் எச்சரிக்கை தேவை. மாணவர்கள் படிப்பில் கவனச்சிதறலை குறைத்து திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் அவர்களிடம் பொறுமையாக அணுகுவது சிறந்தது. 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையாகும். இதனால் எதிர்பாராத செலவுகள் அல்லது திட்டமிடப்படாத நிதி தேவைகள் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை சற்று கட்டுப்படுத்துவது நல்லது. கூட்டு நிதி, காப்பீடு அல்லது குடும்ப நிதி தொடர்பான விஷயங்களில் தெளிவாக செயல்படுங்கள். இருப்பினும் கலை, அழகு, ஆராய்ச்சி அல்லது மறைமுகமான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகலாம். சனி உங்கள் 2ஆம் வீடான மீனத்தில் வாரம் முழுவதும் பயணிக்கிறார். 2ஆம் வீட்டில் சனி உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருகிறது. இது 7.5 சனியின் 2ஆம் கட்டமான தன சனி காலமாக அமைகிறது. பணம், குடும்பம் மற்றும் பேச்சு தொடர்பான விஷயங்களில் பொறுமை அவசியம். வருமானம் இருந்தாலும் சேமிப்பை அதிகரிப்பதற்கு திட்டமிட வேண்டும். குடும்பத்தில் பேசும் வார்த்தைகளில் நிதானம் வைத்துக் கொண்டால் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கலாம். 7.5 சனி காலம் என்பதால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த காலம் வாழ்க்கையில் நிதி ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் நீண்டகால திட்டமிடலை வளர்க்கும் காலமாகவும் அமையலாம். சனி மெதுவாக பலன் கொடுத்தாலும் ஒழுங்காகவும் நேர்மையாகவும் செய்யப்படும் முயற்சிகளுக்கு நிலையான அடித்தளத்தை உருவாக்கும். ராகு உங்கள் முதல் வீடான கும்பத்தில் இருப்பதால்
உங்கள் சிந்தனை மற்றும் செயல்பாடுகளில் புதிய அணுகுமுறை உருவாகலாம். ஆனால் உங்கள் விதிப்படி முதல் வீட்டில் ராகு அசுப நிலையில் வருகிறது. எனவே ஒரே நேரத்தில் பல விஷயங்களை முயற்சி செய்து மனக்குழப்பத்தை உருவாக்காமல் முக்கியமான இலக்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்து செயல்படுங்கள். மற்றவர்கள் சொல்வதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து முடிவு எடுப்பது நல்லது. கேது உங்கள் 7ஆம் வீட்டான சிம்மத்தில் இருப்பதால் திருமணம் மற்றும் கூட்டாண்மை தொடர்பான விஷயங்களில் சில நேரங்களில் மனதில் தெளிவின்மை ஏற்படலாம். 7ஆம் வீட்டில் கேது உங்கள் விதிப்படி அசுப நிலையாகும். வாழ்க்கை துணை அல்லது கூட்டாளியிடம் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாமல் அவர்களின் நிலைமையையும் புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. உறவுகளில் வெளிப்படையான உரையாடல் மிகவும் உதவியாக இருக்கும். குருவின் பார்வையை பார்க்கும்போது உங்கள் 6ஆம் வீட்டில் இருக்கும் குருவின் பார்வை உங்கள் 10ஆம் வீடான விருச்சிகம், 12ஆம் வீடான மகரம் மற்றும் 2ஆம் வீடான மீனம் ஆகியவற்றில் விழுகிறது. 10ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை இருப்பதால் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் வழிகாட்டுதல் கிடைக்கலாம். 2ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை இருப்பதால் பணம் மற்றும் குடும்ப விஷயங்களில் நல்ல ஆலோசனை கிடைக்கலாம். 12ஆம் வீட்டின் மீது பார்வை இருப்பதால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தும் எண்ணம் உருவாகலாம். பணவரவை பொறுத்தவரை இந்த வாரம் திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் முக்கியம். 2ஆம் வீட்டில் சனி இருப்பதால் பண விஷயங்களில் கட்டுப்பாடு அவசியம். 8ஆம் வீட்டில் சுக்கிரனும் சூரியனும் இருப்பதால் சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். ஆனால் 6ஆம் வீட்டில் புதன் இருப்பதால் நிதி தொடர்பான கணக்குகளை ஒழுங்குபடுத்தி தேவையற்ற செலவுகளை கண்டறிந்து குறைக்க முடியும். சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு முக்கிய பங்கு வகிக்கும். 6ஆம் வீட்டில் புதன் இருப்பது வேலை சார்ந்த பிரச்சினைகளை புத்திசாலித்தனமாக கையாள உதவும். குரு புதன் இணைவு இருப்பதால் ஒரு சிக்கலான பணியில் உங்கள் அறிவு வெளிப்படும். 10ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை இருப்பதும் தொழிலுக்கு ஆதரவாக அமையும். மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அதை அமைதியாக கையாளுங்கள். தொழில் செய்பவர்களுக்கு போட்டி அதிகமாக இருந்தாலும் அதனை சமாளிக்கும் திறன் இருக்கும். பழைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது நிபந்தனைகளை முழுமையாக படித்துக் கொள்ளுங்கள். கூட்டாளிகளுடன் வெளிப்படையான பேச்சு அவசியம். வாரத்தின் பிற்பகுதியில் தொழில் தொடர்பான ஒரு முக்கியமான மாற்றம் குறித்து சிந்திக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் 2ஆம் வீட்டில் சனி இருப்பதால் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் அதிகமாக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது போல் உணரலாம். ஆனால் அமைதியாகவும் திட்டமிட்டும் செயல்பட்டால் குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்த முடியும். குருவின் பார்வை 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப ஒற்றுமைக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆலோசனையை மதிப்பது நல்லது. திருமண வாழ்க்கையில் 7ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் கேது இருப்பதால் ஆகஸ்ட் 17 வரை சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் அவற்றை பெரிதுபடுத்தாமல் பேசி தீர்த்துக் கொள்ள முடியும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் 8ஆம் வீட்டிற்கு சென்றாலும் கேதுவின் 7ஆம் வீட்டு தாக்கம் தொடர்வதால் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. திருமணத்தை எதிர்பார்ப்பவர்கள் அவசர முடிவுகளை தவிர்த்து நன்கு புரிந்து கொண்ட பிறகு அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள். கல்வி மற்றும் குழந்தைகள் தொடர்பாக 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கூடுதல் கவனம் தேவை. மாணவர்கள் தங்கள் ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தினால் நல்ல முன்னேற்றம் பெறலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்கள் தொடர்ந்து பயிற்சி செய்வது நல்லது. குழந்தைகளிடம் கடுமையாக அணுகுவதற்கு பதிலாக அவர்களின் கருத்துக்களை கேட்டு வழிகாட்டுங்கள். மொத்தத்தில் கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் சவால்களுடன் கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்த வாரமாக அமைகிறது. 6ஆம் வீட்டில் குரு புதன் இணைவு இருப்பதால் வேலை, போட்டி மற்றும் பிரச்சினைகளை அறிவுடன் கையாளும் திறன் கிடைக்கும். 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கல்வி, குழந்தைகள் மற்றும் முதலீடுகளில் நிதானம் தேவை. 9ஆம் வீட்டு குருவின் பார்வை இல்லாவிட்டாலும் குருவின் தற்போதைய பார்வை உங்கள் 10ஆம், 12ஆம் மற்றும் 2ஆம் வீடுகளுக்கு கிடைப்பதால் தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் வழிகாட்டுதல் கிடைக்கலாம்.
2ஆம் வீட்டில் சனி இருப்பதால் 7.5 சனியின் காலத்தில் பணம் மற்றும் குடும்ப விஷயங்களில் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. ஆகஸ்ட் 17க்குப் பிறகு 8ஆம் வீட்டில் சூரியன் வருவதால் முக்கிய ஆவணங்கள் மற்றும் எதிர்பாராத செலவுகளில் கவனம் தேவை. நிதானம், திட்டமிடல் மற்றும் பொறுமையுடன் செயல்பட்டால் இந்த வாரத்தின் சவால்களை நல்ல வாய்ப்புகளாக மாற்ற முடியும். இறைவன் அருளால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும், தொழிலில் முன்னேற்றமும், பணவரவில் நிலைத்தன்மையும் பெருகட்டும்.